மேலே ஏறும்போது கண்டெய்னர் கீறி மியாவோட கால நிறைய ரத்த வர ஸ்டார்ட் ஆகுது. மிரர் ரிஃப்ளெக்ஷன் காட்டியுமே பிளேன்ல இருந்த யாரோட அட்டென்ஷனுமே மியா மேல படல. இதனால மியா ஃபெட் அப் ஆயிடுறா. கண்டெய்னருக்குள்ள இருந்த இரும்பு கம்பியை வச்சு தனக்கு தானே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறா. அப்படியே டயர்ட்ல தூங்கிடுறா. அடுத்த நாள் வயரெல்லாம் வச்சு ஒரு வலை மாதிரி பண்றா. அதுல குழந்தையோட ட்ரெஸ் ஒரு பீஸை போட்டு தண்ணிக்குள்ள விடுறா. 2-3 மீன் மாட்டுது. அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படியாவது இங்க இருந்து நம்ம தப்பிச்சிடணும். ஆல்ரெடி இங்க வந்து 26 நாள் ஆயிருச்சு. ஏதாச்சும் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற மியாவோட தன்னம்பிக்கை மட்டும் அவளை விட்டு போகவே இல்லை. நாட்கள் போக போக தண்ணியோட அளவு கண்டெய்னருக்குள்ள ரொம்ப அதிகமாவே வந்துருச்சு. இது நமக்கு சேஃப் இல்ல அப்படின்னு நினைச்சு நிறைய குச்சி எல்லாம் சேர்த்து சின்ன ஒரு பலகை மாதிரி மியா ரெடி பண்றா. அந்த நாள் நைட்டு தண்ணி ஃபுல்லா கண்டெய்னருக்குள்ள வந்து கண்டெய்னர் ஃபைனலி மூழ்கிருச்சு. மியா செஞ்ச பலகைக்கு மேல குழந்தைய சேஃப்டியா வச்சுட்டு தண்ணிக்குள்ள ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே காலையில ஆயிடுது. அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஒரு போட்ல இருக்கிற லேடி ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கிற குழந்தைய பாக்குறாங்க. உடனே குழந்தை கிட்ட போறாங்க. அந்த பலகையை தூக்கி குழந்தைய காப்பாத்திடுறாங்க. ஆனா குழந்தையோட அம்மா மியா அங்க இல்ல. அந்த பலகையில கட்டியிருந்த ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்துட்டு பார்த்தா மியா ரொம்ப அன்கான்சியஸா இருக்கா. மியாவோட உடம்பு தூக்குறாங்க. CPR கொடுத்து ஹெல்ப் பண்றா. ஃபைனலி மியா கண்ணு முழிச்சிட்டா.